இப்போ இந்த கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனுக்கு நம்ம கொஞ்சம் பிரபலங்கள் வந்துட்டு அப்படி பேசியிருப்பாங்க, அதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி வந்து பேசியிருந்தா அப்படி பேசியிருப்பா தான் பார்க்க போகிறோம். அன்பாத பெரியோர்களே, தாய்மார்களே, என்னை வாழ வைக்க பல விஷயம் சொன்னாங்க. ஒரு அருமையான விழா இப்படி இருக்கு சதீஷ் சார் சொன்னாங்க. அப்படி இருக்கும் உடைய கூலிப்பட சூழ்நிலை இருந்துச்சு. சரி இதுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கிட்ட சொல்லிட்டு ஒரு ஆட்டோருக்கு வண்டி போய் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கேன். ஒரு பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்கள பார்த்ததுல ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்கு. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சாகரா தெரிஞ்சு போச்சுன்னா வாழ்றா நரகமாயிடுவேன். எல்லாருக்கும் என்னுடைய உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் பொதுவாக எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் அனைவருக்கும் மரியாதை கொடுத்து வருவது என்னோட வழக்கம். அந்த வகையிலே உங்களை இங்கு வந்து சந்தித்தது ஒரு நடிகராக மட்டுமல்லாமல் ஒரு மனிதனாக நான் பெருமைப்படுகிறேன் என்பதை உண்மை. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததா அஜித் சார் அதாவது இந்த வாய்ஸ் வந்து 90s காலகட்டத்தில் அஜித் சாரோட வாய்ஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக நிகழ்ச்சிக்கு போகிறதே கிடையாது, ஆனால் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வராமல் இருந்ததே கிடையாது. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், லைட்டு போட்டு வண்டி ஓடலாம், ஆனால் லைட்டாக போட்டு வண்டி ஓட்டவே கூடாது. எப்பவுமே நம்ம அதிகமாக பேசக்கூடாது, நம்மளை பற்றி மற்றவங்க தான் அதிகமாக பேசுகிறோம். மட்டுமா? தேங்க்யூ. அடுத்ததா நம்முடைய இன்னொரு கூட்டத்தோடு கூட ஒரு சின்ன ப்ரோக்ராம் அப்படிதான் இருந்தேன். கட்சி பணிகளெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காக அழகு மோடம் இருந்த ஆசை அவ்வளவு அன்பா இருந்த பழகிற 10 பேர் கூட உண்மையா இருப்பாங்க. நமக்கு அத்தனையும் கற்றுக் கொடுத்தவர்களே மற்றவர்களா என்னுடைய கிரேட் கிரேட் விஷஸ் கிறிஸ்துவ வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பா. அதுக்கப்புறம் நம்ம சூர்யா வந்து பேசுறேன். எல்லாரும் படத்தை எப்படி இருக்கீங்க? நீங்க புரியா சொல்லிக்கலாம். சூர்யாவுடைய ஃபேன் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லிக்கிற ஒரு விஷயம் தான் நம்முடைய முயற்சிகள் தோற்றலாம். நம்ம விடாமுயற்சி எனக்குமே தோற்றக்கூடாது. வீணா போற முயற்சிகள் செய்துதான் நம்ம விடாமுயற்சி வந்து எல்லாம் வெற்றிகளை செய்து. ஸோ எல்லாம் வந்து அந்த விடாமுயற்சி விட்டுருக்காங்க. உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஓகே, எல்லாருக்குமே என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அதனால சிம்பல் வாழ்க்கையில யாரு ஃபர்ஸ்ட் வராங்கிறது முக்கியம் இல்லையா? கடைசியா யாரு ஃபர்ஸ்ட் வரா அதான் முக்கியம். ஆக்சுவலா யூத்துக்குலாம் அட்வைஸ் சொன்னாலே பிடிக்காது. அதை மீறி ஒரு அட்வைஸ் சொல்றேன். எப்போ அட்வைஸ்மே கேட்காதீங்க, அதான் நான் பண்ற அட்வைஸ். ஏன்னா அவங்க அட்வைஸ் பண்றாங்களா பாத்தீங்கன்னா அவனோட வாழ்க்கைக்கு அவனுக்கு அவன் அட்வைஸ் பண்ணா எங்கே பெருமாள் முடியாத அவனுக்கு அவன் அட்வைஸ் பண்றான். ஓகே, ஒரு பண்ண 100 பண்ணா 100 தடவை நடத்துவாங்க. ஆனா ஒரு பண்ணா 100 தடவை எல்லாருக்குமே கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். அதாவது விஜய் சேவன் என்ன பிரச்சனை இருக்கு. பண்ணிக்கங்க. ஆக்சுவலா ஃப்ரெண்ட் லவ் ஃபீலிங் ஃபீல் ஆயிட்டோம்ல ப்ரோ சப்தா கூட ஓகே. என்ன சொல்றா எல்லாரும் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலா ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு லவ்வர் ஒரு பிரச்சனை, அப்படி கூட நீங்க சண்டை பண்ணா போடுங்க. ஜாதிக்கு ஒரு பிரச்சனை, மதத்துக்கு ஒரு பிரச்சனை, சண்டையை போடாதீங்க. நம்மளாம் ஒண்ணா இருக்கணும். ஓகே, எல்லாருக்கும் இந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். புதுசா ட்ரை பண்றேன். பிரியமானோட வாழ்த்து இல்ல புதுசா ட்ரை பண்ணலான்னு போனேன். சரி, நான் ட்ரை பண்ணி வரலாம் தெரியல, ட்ரை பண்றேன். எல்லாருக்குமே வணக்கமா. ரொம்ப ஒரு எல்லாமே ஒரு சூப்பரா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்கம்மா. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்போர்ட்ஸ்ல ஷார்ட் டைம்ல இப்படி இருந்தது கூட ஒரு நல்லா பண்ணது ஒரு பெரிய விஷயமா. நீங்க மட்டும் இல்லாம நானும் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்மா எல்லாருக்கும். அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர், முன்னாள் குடியரசுத் தலைவர்
அப்துல் கலாம் அவர்கள் பேசினா பேசிடுவாரு. Where there is righteous know in their heart, there is beauty in the character. When there is beauty in the character, there is harmony in the home. When there is harmony in the home, there is order in the nation. When there is order in the nation, there is peace in the world. இளைஞர்களே, இந்தியா வல்லரசாக வேண்டுமென்றால் இளைஞர்கள் உங்கள் கையில் தான் இருக்கிறது என்பதை நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு இன்னொரு பிறவி உண்டென்றால் நான் மீண்டும் இந்தியாவிலே பிறக்க ஆசைப்படுகிறேன். வாழ்க தமிழ், ஜெய் ஹிந்த். நன்றி, வணக்கம்.